எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்ச் பிளாட்டு 1ல் வந்து எந்த மாதிரி அப்டேட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். கேஷ்லெஸ் சீடு நம்ம வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கும் நம்ம முன்னாடியே நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். இன்றைக்கி பார்க்குறது என்னென்னா இது ஆக்சுவலாக இந்த பிளாட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த கேஸ்டர் சீடு ஃபார்மிங் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து நம்ம இந்த ஃபீல்டில் வந்து வாட்டர் ஷார்ட்டேஜ் வந்து இருக்குது. அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து தை பட்டத்தில் நம்ம விதைச்சிருக்கோம். தை, மாசி, பங்குனி, சித்திரை. இப்போ வந்து நடக்கிறது வந்து சித்திரை நடக்குது. தை மாசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வந்து இருந்ததுனால ஒரு த்ரீ டேஸ்க்கு ஒன் டைம் வந்து நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷனில் ஒரு 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 பிளான்ட்டில் ஒரு ஒரு செடிக்கும் வந்து ஒரு 1/4 லிட்டர் வந்து 3 நாளைக்கு ஒரு டைம் வந்து நம்ம தந்துடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாசிக்கு அப்புறம், அதாவது பிப்ரவரிக்கு அப்புறம் மார்ச்லேருந்து நம்ம வாட்டர் ஷார்ட்டேஜினால் 4லேருந்து ஒரு 5 டேஸ்க்கு ஒரு டைம் தான் நம்ம ஒரு செடியானையும் வந்து ஒரு 1/4 லிட்டரு அளவுக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் பைப்பில் நம்ம ஒரு 1/4 லிட்டர் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் தான் கொடுப்போம். அதனால் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா செடி வந்து அந்தளவுக்கு க்ரோத் வந்து இல்லை. அதுக்கு காரணம் வந்து மெயினாக வந்து வாட்ரு வந்து ஷார்ட்டேஜ் ஆகிருக்கு. வாட்டர் வந்து அதிகமாக நம்ம கரெக்டாக அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வாட்ரு லெவல் செக் பண்ணிவிட்டு அது வந்து அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற க்ரோத் கூட இருக்க முடியாத அளவுக்கு வாட்டர் நம்மளால் தர முடியல. ஸோ அது வந்து ஒரு மெயினான ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சன் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் வந்து இங்கே வந்து நார்மல் கிளைமேட் மாதிரி இருந்தது. ஒரு 30 டிகிரி 30லேருந்து ஒரு 32 33 அந்தளவுக்கு இருந்தது ஜனவரி பிப்ரவரியில். ஆனால் மார்ச், ஏப்ரல், மேயில் வந்து பார்த்திங்கன்னா 37 38 39 டிகிரி செல்சியஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஹீட்டான ஒரு ஏரியா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 38 39 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போனதுனால அந்த செடியிலேயே அந்த கேஸ்டர் சீடோட அந்த இது வந்து எல்லாமே ரொம்ப வந்து ஹீட் அதிகமாகிட்டு கருகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வாட்டர் நம்ம ஒரு 1 வீக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தர்றதுனால மொத்தமாக செடியே வந்து இந்த நெருப்பு போட்டால் எப்படி இதாகுமோ அது மாதிரி பொசுங்கிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன லெசனெல்லாம் இதில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். நம்ம பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த வாட்டர் ரிசோர்ஸ் வந்து இருக்குமா, எந்த அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி கொடுக்குறோமோ கடைசி வரையும் அதே மாதிரி நம்ம அந்த செடிக்கு வந்து வாட்டர் வந்து தர முடியுமா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து ஹீட் வந்து எப்படி சேஞ்ச் ஆகும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாட்ரு வந்து 3 டேஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தோம் ஜனவரி பிப்ரவரியில். அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணி 2 டேஸு ஒரு டைம் வந்து மார்னிங் மட்டும்தான், மார்னிங்கு இல்லைன்னா நைட்டு, இந்த டைமில் மட்டும்தான் இந்த ஹீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிருக்கணும். ரெண்டாவது மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு மேக்ரோநியூட்ரியன்ட், அதாவது நியூட்ரியன்ட்டுன்னு சொல்லுவாங்க பிளான்ட்ஸுக்கு, அதாவது என்பிகேவாக இருக்கட்டும், அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியண்ட்டாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம தரல. அது வந்து பெரிய மிஸ்டேக்கு. மல்ச்சிங்கும் நம்ம எதுவும் பண்ணல. இது ஆக்சுவலாக என்னென்னா இதுலேருந்து என்ன லேர்னிங்னா, ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுமா தவிர அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இதில் இன்னும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். தேங்க்யூ.